தன்மையா விலாக்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேலத்துக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாக போயிருந்தோம் காரில். ஸோ மேட்டூர் டு சேலம் ஒரு சின்ன ட்ரிப் தான். ஸோ அது எங்கே போனோம், ஸோ அதே மாதிரி எங்கே சாப்பிட்டோம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விலாக்ஸ் இந்த வீடியோவில் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஸோ ட்ராவல் அப்போது காரில் சினிமா பாட்டெலாம் பாடிட்டு இருந்தது. அது பேக்ரவுண்டில் வந்ததுன்னா காப்பி ரைட் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்ருக்கேன். எங்கே போகிறோன்னு பாப்பா கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அங்கே தானே போகிறோம், இங்கே தானே போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா சேலம் போனோன்னா பர்டிகுலராக ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருக்குது, அங்கே அடிக்கடி விசிட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அது என்ன, குரங்சாவடியில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸு, ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு ஷாப்ஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. பாப்பா அந்த இடத்துக்கு போனால் குறிப்பிட்ட ஐட்டம் வாங்கிறது, சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரிலாம். ஸோ சேலம் போயிட்டு அந்த பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா வர வழியில் சென்னை சில்க்ஸ் கிட்ட ஸ்வீட் கார்ன் பார்த்துட்டா. அங்கே போனாவே ஸ்வீட் கார்ன் வேணும் அப்படின்னு கேட்டுருவா. ஸோ அதை தான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கோம். சாப்பிட்டுக்கிட்டே ரிட்டன் வந்துட்டுருக்குறா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஒரு 3:30 மணிக்கு தான் சாப்பிடவே போனோம். சேலம் ஜங்ஷன் ரோட்டில் குப்தா ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்கும், ஹோட்டல். ஸோ அங்கே சாட் ஐட்டம்ஸு எல்லாமே கிடைக்கும், டிஃபன் ஐட்டம்ஸ், மினி மீல்ஸ் அந்த மாதிரி. ஸோ எப்போ அங்கே போனாலுமே சாட் வேணும், பானிபூரி வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பா. ஸோ அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மினி மீல்ஸ் சொன்னனால அதில் வர அந்த ஆனியன் ரிங்ஸை தான் எடுத்து இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா. சப்பாத்தி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அதே டைமில். ஸோ நெக்ஸ்ட்டு அவளுக்கு அந்த பானிபூரி பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. எதுக்குங்க இப்படி ஊட்டிட்டு இருந்தாங்க குழம்பு மாதிரி? தொடாததெல்லாம் நெக்ஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சி பார்த்தேன். அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு அப்படியே ஷூட் பண்ணியாச்சு. வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், மயில் அப்படியே தோகையை விரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அடிக்கடி அங்கே விவசாய நிலங்கள் பக்கத்தில் நிறையா இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி அந்த மயில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வரும்போதெல்லாம் வீடியோ எடுத்து வைப்பேன். ஆனால் இந்த மாதிரி தோகை விரிக்கிறது பார்க்குறதுங்கிறது எனக்கே இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்படியே இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன், அடுத்தடுத்த வீடியோ என்ன விலாக்லாம் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ கமெண்ட்லேயே தெரிவிங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி.